அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு, இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு வரி நாமத்தை மட்டும் நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிடலாம். இவ்வளோ தான் வராகியம்மனுடைய வழிபாடு. ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான். ஆனால் கைக்கு நிறைய நமக்கு பலன் கிடைக்கும். கைக்கு மேலேயே பலன் கிடைக்கும். அளவுக்கு அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரே வழிபாடு வராகியம்மன் வழிபாடு தான். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தெய்வங்களை நமக்கு அதிசயம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வராகியம்மனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா நினச்ச உடனே நமக்கு நடக்கின்ற அதிசயங்கள் வராகியம்மனுடைய வழிபாடு. முதல்ல நீங்கள் வராகியம்மன் வழிபாடு மேற்கொள்ளும்போது என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முதல்ல விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் பிரச்சனை கொடுக்குறாங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு லைஃப்பில் கெடுதல் நினைக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல விலக ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். முதல்ல துரோகி யார் அப்படிங்கிறது வராகியம்மன் காட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் முதல்ல நீங்கள் வராகியம்மனுக்கு வழிபாடு செய்யும்போது முதல்ல நமக்கு